சோமவங்ச அமரசிங்க தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை மே தினத்திற்கு முன்னர் சீராகிவிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக குரல் கொடுக்கும் கட்சி என்ற வகையில் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியில் பல்வேறு காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை எதிர்கொண்ட முக்கிய தலைவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கட்சியிலிருந்து விலகினார்கள். கட்சியின் மூத்த தலைவரான சோமவங்ச அமரசிங்க விலகியுள்ளமையினால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியில் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. சோமவங்ச அமரசிங்க தனிப்பட்ட ரீதியில் தீர்மானம் எடுத்து ஊடக சந்திப்பை நடத்தி கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் நாங்கள் யாரும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே இது தொடர்பாக சோமவங்ச அமரசிங்கவுடன் கலந்துரையாடி மீண்டும் கட்சியுடன் இணைந்து கொள்ள முழு அளவில் முயற்சிப்போம். இதனை கட்சியின் பிளவு என அர்த்தப்படுத்த முயற்சிப்பது தவறாகும். அவ்வாறான எந்த ஒரு பிரச்சனையும் எமது கட்சியில் இல்லை. தற்போது மக்கள் விடுதலை முன்னணி சோசலிசத்திலிருந்து விலகிய இடதுசாரி பயணத்தை கைவிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதை நிறுத்திவிட்டு செல்வந்தர்களுக்காக செயற்படும் ஒரு கட்சியாகவே காணப்படுகின்றது. இதனை புதிய பிளவாக நாங்கள் கருதவில்லை. சோமவங்ச அமரசிங்க கட்சியை விட்டு விலகுவது அவருக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே கட்சியின் உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளின் அடிப்படையிலான பிளவு அல்ல. இன்னும் 10 நாட்களில் மே தினம் இடம்பெற உள்ளது. இந்த 10 நாட்களுக்குள் அவரை மீண்டும் இணைத்துக் கொள்ள செயற்படுவோம். எவ்வாறாயினும் அரசியல் கட்சியொன்றை உறுதியாக ஸ்தாபிப்பதாக சோமவங்ச அமரசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. நாம் கட்சி அமைப்பது 2 கட்சிகளுக்கு எதிராகவே, மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக அல்ல. அந்த கட்சிக்கு எதிராக மற்றும் ஒரு கட்சி காணப்பட்டால் அது இந்த நாட்டில் பிரச்சனை அல்ல. அந்த 2 கட்சிகளும் நாட்டில் நம்பிக்கைக்குரிய கட்சிகளாகும். அந்த கட்சிகளில் நான் இணைவதாக கூறுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியுடன் நமக்கு எந்தவிதமான மோதலும் இல்லை. தெளிவாக போட்டியிடுவோம். எதிர்வரும் தேர்தலில் மக்களுக்கு அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். அனைத்து மதங்களிலும் தெரிவிப்பதை போன்று நல்லாட்சிக்கு தேவையான சரத்துக்கள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனை செய்ய முடியும்.